அந்த மண்டபத்துக்குள்ள வந்து போனாரு, கருவறை நோக்கி போனாருங்கிற மாதிரி தான் முதல்ல செய்தி. அதனால நீங்க வேண்டாம் வெளியில் நில்லுங்க அப்படின்னு ஜீர சுவாமிகள் சொன்னதா ஒரு தகவல். அது கிட்டத்தட்ட அந்த காணொலியோட ஒலி கூட இருக்குன்னு நினைக்கிறது. உடனே என்னன்னா இளையராஜாவை கோயிலுக்குள்ள நுழைய வேண்டாம், வெளியேற்றிய ஜீயர்கள் அப்படின்னு செய்தி பிளாஷ் ஆயிடுச்சு. பெரிய அரசியல் இப்ப சொல்றாங்கல்ல, இளையராஜா எப்பயுமே தன்னை ஒரு சனாதனியா தான் காட்டிக்கிறாரு, நாங்க தான் இளையராஜாக்காக குரல் கொடுக்கிறோம். இப்ப பிரச்சனை என்ன? ஜீயர் சுவாமிகளை தான் திட்டுவாங்க, கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய பிராமணர்களை திட்டுவாங்க. ஆனா ஒருபோதும் வந்து இந்த சட்டத்திட்ட விதிமுறைகளை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை பத்தி பேச மாட்டாங்க. திருமதி துர்கா அவர்கள் வந்து பக்தியும் ஆன்மீகத்திலும் எவ்வளவு ஈடுபாடு கொண்டவரும் தெரியும். அதுக்கு மேல அதை போய் நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டியதில்லை. இதை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருந்தா கூட கேட்கலாம். உதயநிதி செஞ்சாருன்னு நமக்கு ஆதாரம் கிடையாது. எனவே அவர் அதுக்கு பேசியிருக்க வேண்டியதில்லை. கோவில் நிர்வாகம் செஞ்சாங்கன்னு சொல்றீங்களா, இல்ல பெரியாரிஸ்டுகள் தான் செஞ்சிருக்காங்க? இளையராஜாவின் பக்கம் நின்று கொண்டு பெரியாரிஸ்டுகளும் கருப்பு சட்டைக்காரர்களும் பகுத்தறிவாதிகளும் முதல்ல இந்து சமய அறநிலையத்துறை இந்த நான் கேட்கிற இந்த கேள்வியை கேட்கணும். எதுக்கு இப்ப இப்படி ஒரு குழப்பமான விதிமுறை வச்சிருக்கு அப்படின்னு போர்டு போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாம்? அதை விட்டுட்டு இப்பொழுது வந்து அவர்கள் பிராமணர்கள் திட்டுவாங்க, இல்லாட்டி கடவுளை திட்டுவாங்க. சைவத்துக்காரங்களை தான் அதிகமாக வந்து பார்ப்பனர்கள் சொல்லி திட்டுறாங்க. வைணவத்தை ஏன் திட்டுறதுன்னா, வைணவர்கள் வந்து பெரும்பாலும் தெலுங்கு மக்களா இருக்காங்க. மறைமலை அடிகளே ஒரு முறை வந்து பெரியாரிய அவர்களோடு வந்து ஒரு வாக்குவாதம் நடக்கும்போது அவர் சொல்றார், சைவ மக்களை ஒடுக்குவதற்காகவே தெலுங்கர்கள் வந்து வைணவத்தை எடுத்துக்கொண்டு அதற்குள்ள நின்று சைவத்தை ஒடுக்குகிறார்கள் பேசுறாரு. வைணவத்துக்குள் இருக்கிற காரணத்தினாலையும், நான் ஒரு வைணவ ஆச்சார குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஈவே ராமசாமி அவர்கள் சொன்ன காரணத்தினாலையும் வைணவத்தின் பக்கம் நின்று கொண்டு சைவத்தை அடிப்பது அப்படிங்கிறது வந்து பெரியாரிய இயக்கங்களுடைய. இப்போ மாரியம்மன் கோயிலில் வந்து பிராமணர் கிடையாது. பல குலதெய்வங்கள் கோயில், கருப்புசாமி முனியசாமி கோயிலில் பிராமணர்கள் கிடையாது. இந்த பிராமணர்கள் எடுத்திருக்க கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைவ வைணவத்தை ஒட்டிய கோயிலில் தான் அதிகமாக இருக்கும். மற்ற பெரும்பான்மையான கோயில்களில் வந்து நீங்கள் பிராமணர்கள் பூசாரியே இல்லைன்னு வச்சுக்கலாம். இந்த பாஜக சங்கிகள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வடநாட்டில் வந்து கோயிலுக்குள்ள போய் கருவறைக்குள்ள போய் சிவலிங்கத்தை நீங்கள் வந்து தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து நீங்கள் வந்து அதை வணங்கலான்னு இருக்கு. கருவறைக்குள்ளே ஆமா போய் நீங்க வந்து சிவலிங்கத்தையே வந்து தொட்டு வணங்கலாம். வடவேத பிராமணர்கள் என்றால் சேகர் பாபுவும் அதே போல இந்து சமய அறநிலையத்துறையும் அவர்களை மென்மையாக கையாளுகிறது. அதே தமிழர்கள் வள்ளல் பெருமானாருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய என்றால் தடியடி நடத்துகிறது. குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு விஸ்வா விஸ்வநாத் அவர்களோடு உரையாடுகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் பிரிட்டோ. இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோயிலில் நுழைய முயன்றார், அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க, சாதியால் தான் தடுத்து நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பியிருக்கு. அவர் ரொம்ப மனம் புண்பட்டுட்டாரு, இப்படிலாம் வந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாங்க. அடுத்து சில மணி நேரங்களில் கோவில் நிர்வாகம் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. பிறகு இளையராஜா ஒரு ட்விட்டர் பதிவு, ஃபேஸ்புக் பதிவு ஒன்று குறிப்பிடுறாரு. அடுத்து இந்து சமய அறநிலையத்துறையே ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த விளக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல என்னதான் சார் அங்கே ஆச்சு? இல்லை, இந்த வழிபாட்டுக்கு இன்னைக்கு காலையில் போயிருக்காரு. போன உடனே செய்திகள் இன்னைக்கு வந்து அந்த அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க, கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் அர்த்த மண்டபம். ஸோ அந்த மண்டபத்துக்குள்ள வந்து போனாரு, கருவறை நோக்கி போனாருங்கிற மாதிரி தான் முதல்ல செய்தி. அதனால நீங்க வேண்டாம் வெளியில் நில்லுங்க அப்படின்னு ஜீர சுவாமிகள் சொன்னதா ஒரு தகவல். அது கிட்டத்தட்ட அந்த காணொலியோட ஒலி கூட இருக்குன்னு நினைக்கிறதுல இருந்துச்சு. ஸோ உடனே என்னன்னா இளையராஜாவை கோயிலுக்குள்ள நுழைய வேண்டாம், வெளியேற்றிய ஜீயர்கள் அப்படின்னு செய்தி ஃபிளாஷ் ஆயிடுச்சு. ஃபிளாஷ் ஆன உடனே வந்து கொஞ்ச நேரத்தில் கோயில் நிர்வாகம் தான் முதல்ல ரிப்ளை கொடுக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை விரிவாக 2 பக்கங்களுக்கு அறிக்கை கொடுக்குறாங்க. அப்புறம் இளையராஜா வந்து அவங்க வந்து அவங்களுடைய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ மூன்று விதமான ஸ்டேட்மெண்ட் வருது. அப்போ 3 விதமான ஸ்டேட்மெண்ட் வந்தது. கோவில் நிர்வாகமும் இந்து சமய அறநிலையத்துறையும் சொல்றது என்னன்னா, அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே வந்து நிரந்தரமான இவங்க இருக்காங்க, மூர்த்திகள் இருக்காங்க, அதனால அங்க வந்து பொதுமக்களே அனுமதிக்கிறது இல்ல, பொதுவா தென் மாவட்டங்கள் பூரா இருக்கக்கூடிய கோயில்கள் வழக்காதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க வந்து இளையராஜா ஐயா அவர்கள் வந்து இந்த ஒரு பிரச்சனை வரலன்னா அப்படியே விளக்கம் கொடுக்கணும் இந்து சமய அறநிலையத்துறை, இல்லைங்களா? இந்து சமய அறநிலையத்துறை சொல்லிடலாமே அப்படி ஒன்று நடக்கவில்லை. இளையராஜா ஐயா சொன்னது போலவே இந்து சமய அறநிலையத்துறை சொல்லியிருக்கலாமே அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை, எனவே இது ஊடகங்கள் வந்து இதை பெரிதாக்க வேண்டாம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர்கள் வந்து தெள்ள தெளிவா ஒரு பெரிய விளக்கத்தையே கொடுக்குறாங்க. அர்த்த மண்டபத்துக்குள்ள நாங்கள் விடுறது இல்லை, யாரையுமே விடுறது இல்லை, இவர் மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நமக்கு என்ன கேள்வின்னா, வரவேற்று கூட்டிட்டு போனதே ஜீயர் சுவாமிகள் தான். ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி அங்க இருப்பாரு, செயல் அலுவலர் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து மிக முக்கியமான ஆளுமைகள் வரும். பரிவட்டம் கட்டி முதல் மரியாதைலாம் கொடுத்தோம், அதெல்லாம் மரபு தாண்டி தான் கொடுத்தோம். அது வந்து வழக்கமா வரும்போது அப்படிதான் வர்றது. அது சரிங்களா, வந்து அழைச்சிட்டு தான் போவாங்க. அப்ப அழைத்து செல்லக்கூடிய அந்த செயல் அலுவலர், அங்க இருந்த அதிகாரிகள், கோயில் நிர்வாகத்தினர் இவர்களுக்கு தெரியாதா உள்ள அழைச்சிட்டு போலாமா வேண்டான்னு? அப்படி இப்படி வந்து அது வரைக்கும் அவங்க அனுமதிச்சாங்க.
அப்படி ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்ப எந்த நிலையில வந்து அவர் வந்து இங்க வரக்கூடாது, வெளியே நில்லுங்கன்னு அவங்க சொன்னாங்க? அது வேணும் இல்லையா? உங்களோட மரபு தெரியுது, உங்களுடைய பழக்க வழக்கம் தெரியும் அந்த அதிகாரிகளுக்கு. அப்ப வரவேற்று கூட்டிட்டு போன போது வந்து அதை ஏன் வந்து அவங்க அதை சரியா கடைபிடிக்கல? அப்போ பிரச்சனை அவங்களுக்கு ஜீயர் சுவாமிகளுக்கும் அந்த நிர்வாகத்துக்குள்ளும் இருக்கிறதாங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? இந்த குழப்பமெல்லாம் இருக்கு. இதனுடைய பின்னணி அரசியல் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் இது வந்து பாத்தீங்கன்னா, எடுத்துக்காட்டா கடந்த வாரம் நினைக்கிறேன் இல்லைங்களா, கேரளாவில் போயிட்டு நீங்களே கூட சென்ற காணொலியில் சொல்லியிருந்தீங்க, பெரியார் மையத்தை திறந்து வைத்து கோவில் நுழைவு போராட்டம் எல்லாம் பெரியார் தான் செஞ்சாரு, அனைத்து சாதியினம் அர்ச்சகராகலாம் என்பதையும் நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் முன்வைத்தோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ நம்ம கேள்வி என்ன வருதுன்னா, ஏன் இந்த சர்ச்சை வருது? 1967 வந்து ஆட்சிக்கு வந்து 6 முறை ஆட்சியில் இருந்தவங்க, அதுவும் பெரியார் கொள்கை. ஆனால் பெரியாரிஸ்டுகள் இப்போ சொல்றாங்கல்ல, இளையராஜா எப்பயுமே தன்னை ஒரு சனாதனியை தான் காட்டிக்கிறாரு, நாங்க தான் இளையராஜாக்காக குரல் கொடுக்குறோம். இப்போ பிரச்சனை என்ன? கோயிலுக்குள்ள சரி, கோவிலுக்குள்ள அனுமதி மறுக்கப்பட்டார் அப்படின்னா ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். அப்போ இந்த திராவிட பெரியாரிஸ்டுகள், திராவிட உடன்பிறப்புகள் என்ன சொல்லணும்? இல்லை இது தவறு அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? இல்லை அவங்க வந்து இப்போ ஆனால் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஜீயர் சுவாமிகளை தான் திட்டுவாங்க, இல்லை வேற இருக்கக்கூடிய கோயில் பூசாரிகளை தான் திட்டுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய பிராமணர்களை திட்டுவாங்க. ஆனா ஒருபோதும் வந்து இந்த சட்டத்திட்ட விதிமுறைகளை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை பத்தி பேச மாட்டாங்க. முதல் பிரச்சனை என்ன? நீங்கள் ஜீயராகவே இருந்தாலும் கூட, மரபாக இருந்தாலும் கூட அறிவிப்பு பலகை வச்சிருக்கலாம் முன்னாடி. அது யார் எந்த விஐபி வந்தாலும் உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு வச்சிருக்கணும் ஒன்று. இரண்டாவது, இப்படி ஒரு வேளை இருந்ததுன்னா நீங்க வந்து ஜீயர் சுவாமிகளிடமே இந்து சமய அறநிலையத்தை, அது நான் குறிப்பா சொல்றது திமுக, திராவிட பெரியாரிய ஈவி ராமசாமி அவர்கள் வழிவந்த இந்த திராவிட திமுக கட்சி வந்து அவர்கள் என்ன சொல்லலாம்னா, ஐயா நீங்க வந்து கருவறைக்குள்ள தானே வரக்கூடாது. ஏன்னா கருவறைக்குள்ள வர்றதுங்கிறது வந்து அந்த கோயில் மட்டுமே இல்லை, நீங்க வந்து அர்த்த மண்டபத்துக்குள்ள ஏன் விடக்கூடாது அப்படின்னு கேட்கலாமா? ஃபைட் பண்ணலாம் தானே. இங்கிருந்து வந்து சபரிமலைக்கு போய் பெண்கள் போவதற்காக போராடக்கூடிய கருப்பு சட்டை தோழர்கள், இது ஏன் வந்து நீங்க அர்த்த மண்டபத்துக்குள்ள ஏன் விடக்கூடாது? நீங்க இவரை மட்டுமே இல்லை எல்லாத்தையுமே விடலாம்ல அப்படின்னு கேட்கலாம்ல. அது கேட்டு அந்த உரிமையை பெற்று தந்திருக்குமா வேண்டாமா? பாண்டே போன்ற உடவியலாளர்கள் பேசுறாங்கல்ல, நான் பிறப்பால் ஒரு பிராமணரா இருந்தா கூட நான் கூட சில கோயில்கள்ல சில இடங்களுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்றாருல. பாண்டே வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்ரீவில்லிபுத்தூர் தான், அவங்க அப்பா தாத்தாவை வந்து அதே கோயில தான் வந்து அர்ச்சகர்களாக இருந்தார்கள். இப்ப இருக்காங்களான்னு தெரியல, இருந்தார்கள், எனக்கு நினைவு தெரியும். ஏன்னா அவங்க அப்போ கரெக்டாக துறைக்கு வரும்போது அவர் சொல்லி நான் கேட்டிருக்காரு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் இருந்தாங்க, அவங்க முன்னோர்களா அவர் இருந்தாங்கன்னாரு. அதனால அவர் வேலை பதில் கொடுத்துருக்கு. அவர் ஒரு பேட்டியிலையும் சொல்லியிருக்காரு. இல்லை இதுல இங்க ஒன்று முதல்ல அடிப்படையில் புரிஞ்சுக்கணுங்க. முதல்ல வந்து பிராக்டிக்கலா பேசுவோம். இப்போ இவர்கள் சொல்ல வடவேத பிராமணர்கள் இருக்காங்களா, இந்த பிராமணர்கள் கருவறைக்குள் போனது, இவங்க கருப்பு சட்டைக்காரர்கள் சொல்ற போல பார்ப்பனர்கள் வச்சுக்கலாம் சரிங்களா. இவர்கள் எப்பொழுது வந்து கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள போனாங்க? இந்த கேள்வியிலேருந்து நம்ம தொடங்கலாம். ராஜராஜ சோழனுடைய பெருவுடையார் கோவிலில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பறையறிவித்த அதிகாரி, பறையர்னா அதிகாரி, அவர் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மீடியா மாதிரி அனௌன்சர் சரிங்களா. டிஐபிஆர் இருக்குல்ல, செய்தி தொடர்பு துறை, கிட்டத்தட்ட அந்த துறைக்கு ஈடான துறை. அதுல வந்து அவருக்கு வந்து சிறப்பு செய்வதற்காக ராஜராஜ சோழன் பெரும்பறையன் அப்படின்னு பட்டம் கொடுத்திருக்காரு. கல்வெட்டு இருக்கு இல்லைங்களா. அப்போ கோயிலுக்குள்ள வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் சூத்திரர்கள் என்று சொல்லலாம் உள்ள அனுமதிக்காத வழக்கம் தமிழர்களிடம் இருந்ததே இல்லை சரிங்களா. ஒன்று. இரண்டாவது, எப்பொழுது முதலாக இந்த பிராமணர்கள் வந்தார் அப்படின்னா நமக்கு ஆதாரம் வந்து பழனியில தான் இருக்கு. 400 ஆண்டுகளுக்கு முன்பாக விஜயநகர பேரரசு வந்த போது ராமப்பையர் என்கிற சுப்பிரமணிய சாமியினுடைய முன்னோர், அவருடைய உறவினர் தான். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அங்க வந்து பண்டாரங்கள் வந்து பண்டாரத்தார் என்று சொல்லக்கூடிய தமிழ் சமூகம் அவர்கள் தான் பூசை பண்ணிட்டு இருந்தாங்க. வழக்கமா மரபுபடி பண்ணுவாங்க. மரபுன்னா என்ன அர்த்தம்னா அப்பா மகன் அந்த மரபு சொல்றாங்க. ஸோ அப்படி இருந்து அவர்கள் வந்து இவர்கள் அப்படி திருநீறு வாங்குவது அப்படின்னு சொல்றது கொடுமுடியில வந்து ஒரு இந்த வடவேத பிராமண குடும்பத்தை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறார். அதுதான் கருவறைக்குள் முதல் நுழைவு சரிங்களா. அதற்கு முன்பு யாராவது வந்து பூசை பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். நிரந்தரமாக அவர்களும் அதற்கு பிறகு நாங்கள் மட்டும்தான் உள்ளே இருக்க வேண்டும் என்கிற முடிவை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அதுல வந்து இதுல பொதுவாகவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னதாக இன்றும் கூட குலதெய்வ கோயில்ல, நம்ம குலதெய்வ கோயில்ல இப்ப மாரியம்மன் கோயில்ல வந்து பிராமணர் கிடையாது. பல குலதெய்வங்கள் கோயில்ல கருப்புசாமி முனியசாமி கோயில்ல பிராமணர்கள் கிடையாது. இந்த பிராமணர்கள் எடுத்திருக்க கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைவ வைணவத்தை ஒட்டிய கோயில்ல தான் அதிகமா இருக்கும். அது கிட்டத்தட்ட அவங்க வந்து முழுமையாக அதை எடுத்து கொண்டு பண்றாங்க, அங்கதான் இருக்காங்க. மற்ற பெரும்பான்மையான கோயில்களை வந்து நீங்கள் பிராமணர்கள் பூசாரியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பிற்காலத்துல எப்படி ராமப்பையர் வந்து முருகன் கோயில்ல நுழைச்சாரோ எல்லா முருகன் கோயிலும் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அது என்னன்னு சொல்லிடுறேன், ஷிரடி சாய்பாபா வந்து அவர் வந்து ஒரு இஸ்லாமிய இதுலதான் வந்து குடும்பத்துல பிறந்தாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அவர் தங்கி இருந்தது ஒரு தர்கா தான். அங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த போனீங்கன்னா ஒரு 3-4 சமாதி இருக்கும், தர்கா, அதை வந்து இஸ்லாமிய சமாதிகள் இருக்கும், அங்கதான் இருந்தாரு. ஆனால் அவர்கள் கோயில் அவருக்கு இப்ப பூசை பண்ணிட்டு இருக்கிறது பிராமணர்கள். இப்ப உள்ள போயிட்டாங்க.
ஸோ இது முதலா இந்த வந்து கருவறைக்குள் பிராமணர்களை நுழைத்ததே விஜயநகர தெலுங்கரசர்கள் காலத்துல தான். அதுக்கு முன்பு நமக்கு இல்லை. அதுக்கு முன்பு என்ன டிசிப்ளின் இருந்துச்சுன்னா, இப்போ எடுத்துக்காட்டா பூசாரி, நீங்க இப்போ வந்து பிராமணர்கள் சொல்லி இந்த இடத்துல விட்டுலாங்க. கோயிலில் வந்து அர்ச்சனை செய்யக்கூடிய பூசாரி, பூசை செய்யக்கூடிய ஒரு பூசாரி, அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது ஒரு பூசாரிக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோம்னா அவர் தான் உள்ள போவார். சரிங்களா? எல்லாரும் உள்ள போயிட முடியாது. அதுதான் வந்து என்ன காரணம்னா, அது வந்து சில விதிமுறைகள். என்ன விதிமுறைகள் அப்படின்னா, எடுத்துக்காட்டா வடலூர்ல ஞானசபைக்குள்ள போகும்போது யார் போய் பூசை செய்ய வேண்டும் என்று ஒரு விதிமுறையை வந்து திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் உருவாக்குறார். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 72 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 12 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதிலும் அவர்களுக்கு பொருட்பற்று, போகப்பற்று, இடப்பற்று, நிலம் பற்றியோ பெண் போகம் பற்றியோ இல்லை வந்து பணபோகம் பற்றியோ அந்த பற்று இல்லாதவர்கள் தான் உள்ள போய் பூசை பண்ணணும்னு சொல்றாரு. அப்ப இதனுடைய பொருள் என்ன? அவன் வந்து உள்ள போய் அவன் பூசை செய்யக்கூடியவ எந்த விதமான இது போன்ற பற்றுதலும் இல்லாமல், பொருள் போகம் இடப்பற்று நிலத்தை ஆட்டையை போடணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லாதவனா ஒரு நல்ல எண்ணமுடையவனாக, சிந்தனை உடையவனாக, ஒழுக்கமுடையவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பூசாரிகளை நம்ம பார்க்கணும். கோவில் பூசாரிகளே அப்படிதான். ஸோ அதனால ஒரு பூசாரியை வந்து அதுக்கு தகுதியானவர் அப்படின்னு நியமிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கு தான் அந்த அர்ச்சகர் பெஞ்சில் இப்போ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படியே வந்து பார்த்தாலும் அவர்கள் வந்து பூசை அவர் தான் பண்ணணும். அப்படி அவங்க பூசை பண்ணும்போது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உள்ள போக முடியாது. சரிங்களா? அப்போ அவர் உறவினர்கள் போக முடியாது, நண்பர்கள் போக முடியாது. ஏன்னா அவருக்கு அவரோட இன்சார்ஜ் அதுதான். இது பிற்காலத்தில் வந்து நீங்கள் கோவில் கருவறைக்குள்ள வந்து என்னென்னலாம் நடந்துச்சுன்னு காஞ்சிபுரத்தெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒழுக்கமற்றவர்கள் வந்து உள்ள போனது அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஒழுக்க விதிகளுக்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஒழுக்கமில்லாதவர்களும் உள்ள போகிற கண்டிஷன் வந்த போது அப்போ அது சிதைந்து விட்டதுன்னு அர்த்தம். அந்த முறையே சிதைஞ்சு போச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து ஒரு பூசை செய்யக்கூடியவருக்கு வந்து இருக்கும்போது பிறர் போகக்கூடாது அப்படிங்கிறத தவிர மற்றபடி இல்லை. ஆனால் பிராமணர்கள் இதை எப்படி மாற்றிட்டாங்கன்னா, சகபிராமணனே விட மாட்டாங்கன்னா அது தொழிலுக்காக விட மாட்டாங்க. அவங்க பார்வை என்னன்னா, இவரு உள்ள வந்து நம்ம வேலையை வந்து உல வச்சுட்டா என்ன பண்ணுறதுக்காக விடாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்வது வந்து இல்லை விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து கோவில் கருவறைக்குள் வந்து யாரும் நுழைய முடியாது. ஆனால் கோவில் அர்த்த மண்டபத்துக்குள்ள கூட வந்து நீங்கள் வந்து யாருமே உள்ள நுழையக்கூடாது அப்படின்னா, அப்போ அவர்கள் வந்து எங்கே நின்று வணங்க வேண்டும்? எப்படி வந்து நீங்கள் வந்து நந்தி சிலிக்கட்டியே நின்று தான் வணங்க சொல்கிறாங்களாங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ இது வந்து ரெண்டாக பார்க்கணும். ஆனால் நம்ம வந்து திராவிட பெரியாரிஸ்டுகள் என்ன சொல்லுவாங்கன்னா, கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்ட்டான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று கருவறைக்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. கருவறைக்குள்ளே விட மாட்டேன்னு அர்த்தம், இருந்த பண்டாரங்களை வெளியேற்றி விட்டு உள்ளே நுழைந்த பிராமணர்கள் மீண்டும் தமிழ் பண்டாரங்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க தான். அதுதான் பூசாரிகளாக உள்ளே விட மாட்டேங்கிறாங்க தான் அதனுடைய பொருள். அதன் பிறகு நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து நீங்க வந்து கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இரண்டாவது. இது இரண்டு விதமாகவும் பார்க்கணும். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் தவிர பிற சாதியினர் வந்து கோவிலுக்குள் நுழைக்கப்படுவதும், அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே வந்து அவர்கள் வரக்கூடாது என்பதும் அது ஒரு தீண்டாமை. அதுக்கு பிறகு கோயிலுக்கு வெளியில வந்து ஒடுக்கப்பட்ட நிறுத்தணுங்கிறது இரண்டாவது தீண்டாமை. அது இதனாலதான் இவங்க கோயில் நுழைவு போராட்டம் நாங்கள் தான் நடத்தணும், கோயில் நுழைவு போராட்டம் நான் நடத்தணும்னு சொல்றாங்கல்ல. என்னுடைய ஒரே கேள்விதாங்க, இவ்வளவு நீங்கள் வந்து கோயில் மண்டபத்துக்குள்ளே அர்த்த மண்டபத்துக்குள்ளே இவங்க வரக்கூடாது, கோயிலுக்குள்ளேயே இந்த ஒடுக்கப்பட்டவர்களாக வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய, அப்படி சாதி ஏற்றத்தாழ்வை ஒரு வன்மமாக வைத்திருக்கக்கூடிய அவர்களை வெளியேற்றுவது உங்களுக்கு எளிது தானே. இது செய்ய முடியுமா? திராவிட கட்சிகள் செஞ்சிருக்கலாம்ல, அது ஏன் செய்யல அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? அவர்களுடைய வேலையை வந்து நம்ம வந்து, ஏன்னா அவருடைய தொழிலாயிருச்சு, அவருக்கு பணி ஆயிடுச்சு. அதனால நம்ம அதை வந்து கெடுப்பதற்காக சொல்ல, வாதத்துக்காக கேட்கிறோம் நம்ம, இல்லைன்னா அதை செஞ்சிருக்கணும் இல்லையா? நான் என்ன 1 கோடி பேர் கோயிலுக்குள்ள வரவிட, கோயிலுக்குள்ள வந்து வராதுன்னு சொல்லக்கூடியவரை விட அந்த ஒருவரை வந்து நீங்க வெளியேற்றுவது எளிதான ஒன்று தானே. ஏன் இத்தனை ஆண்டு காலமா செய்யல திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள்? இப்ப இந்துத்துவ ஆதரவாளர்கள், பாஜக ஆதரவாளர் என்ன சொல்றாங்கன்னா, அரசு வந்து தேவையில்லாம இந்து சமயத்தினுடைய நெறிமுறைகளில் மட்டும் தலையிடுது, இதே போல கிறிஸ்தவ சமயத்திலேயோ இஸ்லாமிய சமயத்திலேயோ அரசாங்கம் தலையிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வியும் சேர்த்து கேட்டுறேன். ஆன்மீக பெரியவர் கலையரசி நடராஜன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இந்த செய்தி இளையராஜா அவர்கள் வெளியேற்றப்பட்டது குறித்து அவர் பேசும்போது, அப்படிலாம் கிடையாது, கருவறையோ அர்த்த மண்டபமோ எல்லா இடத்துக்கும் எல்லாரும் போகலாம், நல்லவன் கெட்டவன் எப்படி சொல்ல முடியும், கடவுள் தான் நல்லவன் கெட்டவங்கிறத சொல்ல முடியும், வேணா கொலைகாரன் இப்படி வேணா ஏதாவது ஒரு வரைமுறை வைக்கலாமே தவிர மற்றபடி எல்லாரும் உள்ள போகலாம், இது வந்து வைணவத்தால வந்த பிழை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்தை அவங்க அவங்க சொல்றதுல இந்த முதல்ல இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லுறேன். இன்னைக்கு நீங்க ஒன்றும் இல்லை, காசி போங்க, காசியில் இருக்கு இல்லையா, அதே போல வடநாடுகள் போங்க, நீங்க உள்ளே சென்று அந்த சிவலிங்கத்தை தொட்டு வணங்கி பூசை செய்யலாம். சரிங்களா? இது வடநாடு. இந்த பாஜக சங்கிகள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வடநாட்டில் வந்து கோயிலுக்குள்ள போய் கருவறைக்குள்ள போய் சிவனுடைய சிவலிங்கத்தை நீங்கள் வந்து தண்ணீர் ஊற்றி நீங்கள் வந்து அதற்கு அபிஷேகம் செய்து நீங்கள் வந்து அதை வந்து அபிஷேகம் செய்து நீங்கள் வந்து அதை வணங்கலான்னு இருக்கு கருவறைக்குள்ளே. ஆமா, போய் நீங்க வந்து சிவலிங்கத்தையே வந்து தொட்டு வணங்கலாம்.
ஆனால் எல்லா கோயில்களையுமே இல்ல குறிப்பிட்ட நீங்க காசிலேயே எடுத்துங்க, மிகப்பெரிய கோயில், மிக மிக முக்கியமான கோயில் எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி வழக்கங்கள் இருக்கு. ஆனால் நாங்க தான் சாதி ஏற்றத்தாழ்வை ஒழிச்சோம், பிராமணர்களை வெளியேற்ற பிராமண எதிர்ப்பை கொண்டு வந்தோம், கோயிலுக்குள்ள இந்த மாதிரி செஞ்ச இந்த மாதிரி பலதும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஏன் திராவிட கட்சிகள் அதை அனுமதிக்கல, செய்ய முடியல? ஏன் இங்க இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு இவர்கள் பயப்படுறாங்க? இன்னொன்று நீங்க கூர்ந்து கவனிக்கணுங்க. நான் வடலூர் பத்தி சொல்லும் போதுதான் இன்னொன்றும் எனக்கு நினைவுக்கு வருது. இப்ப இந்த இதுல அறிக்கையில இந்து சமய அறநிலையத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மரபு வழியாகவும் பழக்க வழக்கங்களின் அடிப்படையிலும் பழக்க வழக்கங்களின் அடிப்படையிலும் இந்த கோவிலுக்குள் அர்த்த மண்டபத்திற்குள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ மரபு பழக்க வழக்கம் அதுக்கு என்ன ரெக்கார்டு இருக்குன்னு தெரியல. மரபு பழக்க வழக்கம்னா இந்த பூசாரி என்ன சொல்றாரோ அப்படி அந்த கோயில்ல என்ன வழிமுறைகள் இருக்கோ அதுதான் மரபொழியா நாங்க பின்பற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. நம்ம இதே கேள்வி 150 ஆண்டுகளுக்கு முன்பாக வடலூர்ல திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் 80 காணி நிலத்தை அந்த கிராம மக்கள்கிட்ட இருந்து வாங்கி அந்த 80 காணி நிலத்தையுமே கோயில்ன்றார் அவர். சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட் பெருவெளி தலத்தெழும் சுடரே அப்படின்றாரு. அப்ப சந்திரன் சூரியனும் அங்கே ஒரே நேரத்தில் தைப்பூசம் தண்டு காட்சி தரும். அன்னைக்கு இந்த ஜோதி தரிசனம் என்று சொல்லக்கூடிய அக்னி வரும். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஒளி ஏற்றப்படும். அப்போ சந்திரன் சூரியன் நடுவுல பாத்தீங்கன்னா நெற்றிக்கண்ணுக்கு நேரே இந்த அக்னி என்று சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு அந்த பாடல் அப்படி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இடம் 80 காணின்றார். இது பழக்க வழக்கம் தானே, இது மரபாக எடுத்துக்கலாம். இது அவர் இந்த அடிப்படை இதுதான் தத்துவமே அந்த இடத்துல. ஆனால் அங்க இதே இந்து சமய அறநிலையத்துறை நாங்கள் 80 காணி நிலத்திலேயே நாங்க சர்வதேச மையம் கட்டுவோம் 100 கோடி செலவுலன்னு சொல்லுது. அப்போ நீங்க இங்கே தமிழர்களுடைய மெய்யியலாளர்களுடைய சித்தருக்கெல்லாம் சித்தரான வள்ளல் பெருமான இடத்துல நீங்கள் அந்த பெருவெளி தலம் என்கிற அது தலம் தான். பெருவெளின்னா வெட்ட வெளி, கூரை இல்லாத வெளின்னு அர்த்தம். இப்ப கூரை இருக்கக்கூடாது. அப்ப அந்த கூரை இல்லாத பெருவெளி தளத்துல வெட்டவெளி தளத்துல நீங்கள் 100 கோடி ரூபாய் செலவுல கட்டிடங்கள் கட்டி சிதைப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஏன் நீங்க மரபு என்னாச்சு, உங்க பழக்க வழக்கம் என்னாச்சு? சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா இவர்களால் தீட்சை திட்ட போய் கேள்வி கேட்க முடியல இந்து சமய அறநிலையத்துறை. ஜிஎல் சுவாமிகள் ஒரு ஜிஎல் சுவாமி என்ன சொன்னாரு, சோடா பாட்டில் வீசுவேன்னு சொன்னார். இது சொன்னாரா இல்லையா? இன்னொருத்தர் அந்த எம்எல்ஏ அமைச்சரே சொல்லி நடமாட முடியாதுன்னு சொன்னார். ஆனா அந்த ஜிஎலிடம் போய் பக்கத்துல உட்காந்து ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினாரு. அவங்களுடைய கோபத்தை பூச்செண்டால் அடித்து அவர்கள் அமைதிப்படுத்தினாரு சேகர் பாபு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல இதை சொல்லிடுறேன் நான். அவங்களை பூச்செண்டால பண்ணார். தீட்சிதர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு ஏதோ பார்த்து பண்ணுங்கப்பா என்கிற ரீதியில பேசுறாரு. ஆனால் வடலூரில் பெருவெளித்தலத்துக்குள் நீங்கள் சிதைக்க கூடாது. இவர்கள் சொல்கிற மரபு வழியாகவும் பழக்க வழக்கத்தின் வழியாகவும் பார்த்தா 150 ஆண்டு காலமா எந்த ஆக்கிரமிப்பும் இல்லாம இருக்கு. ஆக்கிரமிப்பு இருக்கு, ஒரு 30 ஏக்கர் ஆக்கிரமிச்சிருக்காங்க தனியார்கள். அதை கைவிட்டது இந்து சமய அறநிலையத்துறை தான். ஏன்னா அதனுடைய கட்டுப்பாடு தான் இருக்கு. நம்ம நினைச்சிருக்கு இப்ப இருக்கிற பெருவெளி தான் 80 காணி 106 ஏக்கர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நீதிமன்றத்துல அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்ப இருக்கிறது வெறும் 71 ஏக்கர் இருக்கிறது. அது தவறு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய தவறே தவிர சன்மார்க்க சங்கத்தோருடைய தவறு அல்ல. ஆக அங்க மரபை உடைத்து விட்டு அதை நீங்க இங்க கட்டக்கூடாதுன்னு சொன்னவங்கள அவர்களுக்கு வழக்கு தொடுத்து தடியடி நடத்தி கடுமையான அடக்குமுறையை செய்கிற இதே இந்து சமய அறநிலையத்துறை ஜிஎல் சுவாமிகள் என்றால் மட்டும் அப்படியே மதிப்பளித்து பின்வாங்கி வணங்குவது ஏன்? தீட்சிதர்கள் என்றால் மட்டும் வணங்கி பின்வாங்குவது ஏன்? அவர்களுக்கும் இங்கே வடலூருக்கும் என்ன வேறுபாடு? வடலூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்கள் இந்த வடவேத பிராமணர்கள் அல்ல. வடவேத பிராமணர்கள் என்றால் சேகர் பாபுவும் அதேபோல் இந்து சமய அறநிலையத்துறையும் அவர்களை மென்மையாக கையாளுகிறது. அதே தமிழர்கள் மெய்யியலாளர்கள் வள்ளல் பெருமானாருடைய அவருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய என்றால் தடியடி நடத்துகிறது. இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு நம்ம பின்னணியில என்ன சொல்றது, வைணவத்தை யாரு அதிகமாக உயர்த்தி பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்ல தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாட்டுல இல்லைங்களா? அப்ப அந்த அடிப்படையில வைணவர்கள் மீது வைணவர்கள் குவித்துக் கொள்ளவே கூடாது என்று அப்படி சொல்ல முடியாது. இப்ப திருவண்ணாமலை தீபம் இந்த ஆண்டு எப்படியும் ஏத்தியே ஆகணும்னு முதல்வர் ரொம்ப சிரத்தையோட என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு சேகர்பாபு பெருமையெல்லாம் சொல்றாங்கல்ல. இதே பெருமையா தான் வடலூர்ல 106 ஏக்கர் 100 கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதை முதலமைச்சர் அவ்வளவு ஆர்வமா இருக்கான்னு கேட்கிறாங்க. இது முதலமைச்சர் ஆர்வத்துக்காக அங்க போய் கட்ட முடியுமா? சன்மார்க்க சங்கத்தவர்களும் வள்ளலாரும் அப்படி சொல்லியிருக்காரா எங்காவது? அதுதானே முக்கியம். இதுல விளக்கியது என்ன, நீங்க அங்க மண் சரிவு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? திருவண்ணாமலை மேல இருந்த மரங்கள் எல்லாம் யார் வெட்டினாங்க? திருவண்ணாமலை சுற்றிலும் கட்டடங்கள் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது யாரு? அந்த மண் சரிவு ஏற்படுறதுக்கு என்ன அடிப்படை காரணம்?
அதை மறைத்து விட்டு இப்போ வந்து நாங்கள் போய் நின்று பண்ணிட்டோம். அப்போ திருவண்ணாமலை ஏற்றிட்டு அந்த இப்போ என்ன மண் சரிவு மறந்து போச்சு மக்களுக்கு, அவ்வளவுதான். எனவே அது இல்லை. இப்போ நீங்கள் நம்ம என்னன்னா ஜீயர் சுவாமிகளும் தீட்சிதர்களும் என்றால் பிராமணர்கள் என்றால் வந்து இவங்க ரொம்ப சாஃப்டா போறாங்க இல்லையா. அதில் தமிழர்கள் அல்ல தமிழ் கோவில் அதே போல வந்து நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோவில்கள். இப்போ ரீசெண்டா யூடியூப்ல கூட ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு, துர்கா அம்மா கேட்டுக்கிட்டதுனால உதயநிதி ஸ்டாலின் வந்து அது அவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் வந்து அவதூறு பரப்பியதாக. அது எப்படின்னா அந்த ஒரு ஜீயர் வந்து இவர் மேல புகார் கொடுத்து இவர் யாரு போய் அங்க பூசை பண்ணாங்கன்னு சொன்னாரோ அந்த ஜீயரே புகார் கொடுத்திருக்காரு. ஸ்ரீபெரும்புதூர் ஜிஏன்னு நினைக்கிறேன். அவர் இவர் மேல கொடுத்திருக்காரு. அதனால கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அதுல. சோ அதுல வந்து என்னன்னா அது வந்து ஜீயர்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை. இது வந்து நடவடிக்கை வந்து காவல்துறை எடுக்கல. அந்த ஜீயர் மேல புகார் கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் ரிமாண்ட் பண்ண. அவரும் இன்னொரு ஜியர் போன்ல ரெக்கார்ட்லாம் போட்டு காட்டினாரு. அது வந்து ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கைதான அந்த ஜியர், அந்த பேசிய ஜியர் வந்து அவருக்கு கோவில் தொடர்பான வழக்குகள் தொடுக்கிறது அவருக்கு வேலையே. அது பெரிய வந்து கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுவாரு அவரு. அது வந்து அது திரும்ப வழக்கு ஏன்னா வழக்கு அவரே வாதாடுவார். அவரே வாதாடக்கூடிய திறன் கொண்டவர் அவரு. எனவே அதை அவர் அந்த வழக்கை பார்த்துக்குவார் வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பழக்க வழக்கம் அப்படிதான் நடக்கல அப்படிங்கிற மறுப்பு ஏன் வரலங்கிறது. நீங்க சிம்பிளா என்ன சொல்லிருக்கணும், அவரை கைது செய்வதற்கு பதிலாக இது வந்து ஒரு அவதூறு பரப்புறாருன்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்னை பத்தி அவதூறு பரப்பி விட்டதாக அந்த ஜியருக்கு புகார் கொடுத்த பேர்ல கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர்கள் தரப்பில் அப்படியெல்லாம் எது நடக்கல, அவர் பொய் பேசினாருன்னு எந்த விளக்கம் வரல. அதனால அதை அப்படி நிறுத்திக்குவோம். அது ரெண்டாவது வந்து அதை நான் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில அந்த அப்படி நடந்திருந்தா கூட அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கைதான ஜியர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்களுடைய நம்பிக்கை. அது கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா நீங்க வந்து ரெண்டாவது வந்து திருமதி துர்கா அவர்கள் வந்து பக்தியும் ஆன்மீகத்திலும் எவ்வளவு ஈடுபாடு கொண்டவரும் தெரியும். ஸோ அதுக்கு மேலே அதை போய் நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டியதில்லை. இதை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருந்தா கூட கேட்கலாம். ஸோ அவர் உதயநிதி செஞ்சாருன்னு நமக்கு ஆதாரம் கிடையாது. எனவே அவர் அது இப்படி பேசியிருக்க வேண்டியதில்லை. நம்ம இப்பவும் கருத்தியல் ரீதியாக தான் பேசுகிறோம். நீங்கள் வந்து பெரியாரிய திராவிடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நீங்கள் வந்து பகுத்தறிவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்வது ஒன்றும் நடப்பதும் ஒன்றாக இருக்கிறது கருத்தியல் ரீதியாக தான் வைக்கிறோம். ஆனால் இப்போ பெரியாரிஸ்டுகள் நாங்கள் தான் இளையராஜாக்காக குரல் கொடுக்குறோம், இளையராஜா நீங்கள் எதுவும் சத்தம் போடாதீங்கன்னு எங்களை சொல்கிறாரு, இப்படி தானே எழுதுறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனாங்க, இளையராஜா வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அவர் இருக்காரு. அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினராக கூட அவர் கொடுக்கப்பட்டாரு. அதன் காரணமா அவர் வந்து என்னன்னா நாங்கள் இப்போ இளையராஜா வந்து இப்படி செஞ்சது தவறுன்னு சொன்னா உடனே அவர் வந்து மறுத்து சொல்லிடுவாரு. அப்போ நாங்கள் ஃபைட் பண்ண முடியாதுன்றாங்க. நான் கேட்குற கேள்வி என்னன்னாங்க, இப்போ இளையராஜா அனுமதி மறுக்கப்பட்டாரா இல்லையாங்கிற பிரச்சனை இல்லை. இளையராஜா பாரதிய ஜனதா கட்சிக்காரரா அல்லது வந்து காங்கிரஸ்காரராங்கிறது பிரச்சனை இல்லை. அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேலெழுந்து வந்த மிகச்சிறந்த ஒரு ஞானி. ரெண்டாவது வந்து இளையராஜா வந்து நீங்க அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் பூசாரிகளாக இருக்கக்கூடிய அந்த பூசாரிகளை விட அதிக ஒழுக்கம் கொண்டவர் இல்லைங்களா. நான் சொல்ல இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும் சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு பூசாரி பார்த்தோம் இல்லையா. அப்போ நீங்கள் பல பூசாரிகள் வந்து பிராமணர்கள் பல பேர் வந்து மது அருந்துற வழக்கம் இருக்குது, அவர்களுக்கு வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிட்ற வழக்கமெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படி பார்த்தா கூட வந்து இளையராஜா அவர்களுக்கு அப்படிப்பட்ட வழக்கங்கள் சின்ன சின்ன இந்த மாதிரி ஒரு அடிப்படை கெட்ட வழக்கங்கள் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க சீலர் அவர் வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்து அர்த்த மண்டபத்துக்குள்ள இதனால தான் தடுக்கிறோன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால சொன்னேன், சில கோவில்கள் இருக்கக்கூடிய பிராமணர்களை விட பூசாரிகளை விட அதிக மெய்யிலும் ஆன்மீகத்திலும் உயர்ந்த நிலையில் இருக்காரு. இன்னும் சொல்லப்போட சித்தரிகள் அதுல வந்து மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு இளையராஜா அவர்கள். ரெண்டாவது, கோயில்களுக்குள் பாட்டு பாடுற வழக்கம் எப்படி வந்துச்சு? ஓதுவார்கள் தான் பாடுவோம் இல்லைங்களா. எவ்வளவு பேசக்கூடிய ஓதுவார்கள் வந்து நமக்கு சிதம்பரத்துல வந்து மேடையிலேருந்து பாட விட்டாங்களா? அந்த ஆறுமுக ஓதுவாரை வந்து கிட்டத்தட்ட அவர் அதுல மரணிச்சே போயிட்டார் அவர். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவில்களுக்கு முன்னால் வந்து பிராமணர்கள் தான் உள்ள கருவறைகள் பூசை பண்ணுவாங்க, வெளியே நின்று தமிழ் ஓதுவார்கள் ஒரு பாட்டு பாடுவாங்க. அதன் பிறகு சமஸ்கிருதத்தில் அவங்க ஆரம்பிப்பாங்க. இந்த நடைமுறைகளை கூட நீங்க வந்து இதை சரிப்படுத்த முடியாத, ஒழுங்குபடுத்த முடியாததான திராவிட ஆட்சிகளுடைய அவர்களுடைய இயல்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போ நமக்கு என்னன்னா அவங்களோட நம்பிக்கைகள் வந்து அவங்க வந்து ஒரு வழிபாட்டுக்கு வர்றாங்க, வழிபாட்டுக்கு வரல, அது அவங்க விருப்பம். நான் முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்து ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் என்னைக்கு வந்து அண்ணா சொன்னாரோ அன்றே அவர்கள் வந்து கடவுள் நம்பிக்கை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அப்போதான் அவர்களை நோக்கி கட்சிக்காரங்க வருவாங்கன்னு. அதற்கு பிறகு திராவிட இயக்கங்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல சிறுபான்மை வாக்குகளே வாங்கணும், அப்புறம் வந்து பெரியாரிஸ்டில் நாங்கள் பகுத்தறிவாதி என்று சொல்லிக்கொள்ள வேண்டும், அப்புறம் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வரவழைச்சு மந்திரம் போத வைக்க வேண்டும். இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்கல்ல துர்காமா இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு அவர் வந்து உறுதிப்படுத்தப்படாத ஒரு வதந்தியை பரப்பினார் அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே கலைஞர்கள் இருக்கும்போது சில வைணவர்கள் வந்து மந்திரங்கள் ஓதுனதெல்லாம் பார்க்குறோம்.
ஸோ அவங்க வாழ்த்தி பாடுறாங்கன்னு பார்க்குறோம் நம்ம. அப்பவும் இதே மாதிரியான சர்ச்சைகள் எழுந்ததை பார்க்குறோம். அதனால இவங்க இதில் என்னென்ன நமக்கு வந்து இதெல்லாம் வந்து வெறுமனே சர்ச்சைகளோட போயிடுது. 2 நாளைக்கு சோஷியல் மீடியாவில் பேசுகிற மாதிரி போயிடுது. அல்லாட்டி வந்து இப்போ மக்கள் வந்து அச்சு அல்லது செய்தி ஊடகங்களுடைய அடிப்படையில் பேசுகிற மாதிரி போயிடுது. பிரச்சனை அதுவும் இல்லை. நீங்கள் உண்மையிலேயே இது போன்ற சர்ச்சைகளை நீங்கள் வந்து விளக்க வேண்டுமே ஆனால் கோயில்களுக்கு எல்லாம் போலாங்கிற விதிமுறை இருக்கிறது. அதை வந்து ஒழுங்காக நடைமுறைப்படுத்த வேண்டும். 2வது என்னன்னா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபத்துக்குள்ள வந்து நீங்கள் அனுமதிக்கல அப்படின்னா அது வந்து வெளிப்படையாக சொல்லலாம். இது வந்து டெசிஷன், நாங்களும் பூசாரிகளும் இணைந்து இந்து சமய அறநிலையத்துறை எடுத்த முடிவு அப்படின்னு போர்டை வச்சிடலாம். அப்போ இந்த குழப்பமே வந்திருக்காது. அறநிலையத்துறை அதிகாரிகள் மூலமாக தான் வரவேற்று கூட்டி கொண்டு போகக்கூடிய இளையராஜாவை இப்படிப்பட்ட சர்ச்சையில் மாட்ட வைக்க வேண்டியது தேவையின்னு இருக்கு. செஞ்சது யாரு? அதுதான் அடிப்படை. இல்லை, இப்போ அந்த கோவில் நிர்வாகம் செஞ்சாங்கன்னு சொல்றீங்களா, இல்லை பெரியாரிஸ்டுகள் தான் செஞ்சிருக்கிறாங்கிறீங்களா? பெரியாரிஸ்டுகள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக வச்சுக்கிட்டோம்னா, இப்போ இளையராஜாவின் பக்கம் நின்று கொண்டு பெரியாரிஸ்டுகளும் கருப்பு சட்டைக்காரர்களும் பகுத்தறிவாதிகளும் முதல்ல இந்து சமய அறநிலையத்துறை இந்த நான் கேட்குற அந்த கேள்வியை கேட்கணும். எதுக்கு இப்போ இப்படி ஒரு குழப்பமான விதிமுறை நீ வச்சிருக்கு அப்படின்னு போர்டு போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அதை விட்டுட்டு இப்பொழுது வந்து அவர்கள் பிராமணர்கள் திட்டுவாங்க, இல்லாட்டி கடவுளை திட்டுவாங்க. கடவுள் தான் பார்த்தா வந்து இந்த மாதிரி வந்து யார் உள்ள வர வேண்டாம்னு சொல்லுது, கடவுள் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தடை செய்துப்பாங்க. நம்ம கேட்குறோம், ஒரு தரிசனத்துக்கு போகிறாங்கல்ல, வழிபாட்டுக்கு போகிறாங்க, சாதா தரிசனம்னு ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் ஸ்பெஷல் தரிசனம்னு ஒன்று வச்சுருக்காங்க, விஐபி தரிசனம்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது கடவுளாக கேட்டகரைஸ் பண்ணார்? இது ஜீயர்களே கேள்வி கேட்குறாங்களே. அதை நான் கேட்குற கேள்வி என்ன, இது கடவுளாக கேட்டகரைஸ் பண்ணுறாரு? இந்து சமய அறநிலையத்துறை தானே பண்ணுது. ஏற்றத்தாழ்வை கொண்டு வருவது வந்து இந்து சமய அறநிலையத்துறை தானே. பணம் இல்லாதவனுக்கு மணிக்கணக்கில் நின்று வழிபாடும், பணம் இருக்கிறவனுக்கு வந்து விரைவாக வழிபாடு பண்ணிட்டு போறாங்க வேற்றுமையை ஏற்றத்தாழ்வை உண்டாக்குவது இந்து சமய அறநிலையத்துறை தானே. அப்ப இது ஒரு மூட நம்பிக்கை என்று வந்து யாருமே கேட்கலையா? ஏன்னா வருமானம் வருது. அப்ப அது கமர்ஷியல் ஆயிட்டா மூட நம்பிக்கை இல்லை போல. பெரியாரிஸ்டுகள் இதெல்லாம் கேள்வி கேட்கணும்ல. கோயிலுக்குள்ள வந்து தயவுசெய்து இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுப்பா, எல்லா இடத்துக்கும் நீ வழிபாட்டுக்கு பணம் இல்லாம வழிபாடு செய்ய அப்படின்னு கொண்டு வரணுமா வேண்டாமா? அதற்கு பிறகு இந்த விதிமுறைகளை தெள்ள தெளிவாக வரையறுக்கணும்னு சொல்லணுமா வேண்டாமா? இப்ப இளையராஜாவை திட்டிட்டு இருக்காங்க, புரிஞ்சுதுங்களா? அப்போ உங்களுடைய கடமையிலேருந்து நீங்கள் வந்து உண்மையிலேயே பகுத்தறிவாதிகளாக இருந்தால் இந்த நேரத்தில் இளையராஜா அவர் என்ன கட்சியினுடைய அவரோட ஆதரவாளராக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த செயலை செய்த ஜீயர்களையும் அதே போல் இந்த செயலை அனுமதித்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கணுமா வேண்டாமா? அதுதான் நியாயம். அதை விட்டு கடவுளை திட்டிட்டு இருக்காங்க, இளையராஜாவை திட்டிட்டு இருக்காங்க, சுற்றி வர்றாங்களே ஒழிய வட்டத்துக்குள்ள வர மாட்டேன்றாங்க. சரி, இவங்க வந்து வெளியில வந்து கையில உரம் போட்டுட்டு குத்துச்சண்டை வீரர்கள் போல வட்டத்துக்குள்ளேயே சதுரத்துக்குள்ளேயே வராம வெளியே சுத்துறதா வந்து உருட்டி கொண்டே தெரிவது தான் இந்த பெரியாரிஸ்டுடைய வேலையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே, பெரியாரிஸ்டுகள் மீதான ஒரு புதிய கோணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. ஆனா இது சம்பந்தமான விவாதங்கள் வரும்போதெல்லாம் இந்த ஒரு கேள்வியும் இந்த ஒரு விவாதம் கூடுதலாக வந்துடும். இது குறித்து பேசினா இன்னும் விரிவாக போயிடும். இருந்தாலுமே அந்த கேள்வி இந்து சமய அறநிலையத்துறை தேவையா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்து சமயத்தில் இது மாதிரியான நெறிமுறைகள் இருக்கு, இதை கேள்வி கேட்குறவங்க கிறிஸ்தவ சமயத்திலேயோ இஸ்லாத்திலேயோ நடக்கிறத கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிறது பாஜகவினர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வர்றாங்க. ஆமாம், இது வந்து என்னென்னா தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரர் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு அதே கேள்வி தான் வந்து வீரமணி அவர்கள்ட்டும் கேட்கப்பட்டது. அவர் சொன்னார் அதெல்லாம் வெளிநாட்டு மதங்கள்ட்டார் அவர். சரிங்களா, நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்களை தான் பார்ப்போம் அப்படின்னாரு. அப்போ இந்து மதம் இந்தியாவிலிருந்து கிளம்பிய மதமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? இந்து அப்படிங்கிற சொல் வந்து சிந்து என்கிற நதியின் பெயர் தான் அது. இப்போ சிந்து நதிக்கு தெற்கே உள்ளவர்கள்லாம் இந்துக்கள்னு சொல்லிட்டான். அப்போ இந்துக்கள்ங்கிற இந்து மதமாக உருவாக்குறது கட்டமைத்தது வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு கொல்கத்தாவில் இருந்த பிராமணர்கள் எடுத்து சொல்லி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூரா சமஸ்கிருதத்தில் இருக்குது. நீங்கள் வந்து குறிப்பாக மனுஸ்மிருதி என்கிற ஒரு சட்ட விதிமுறை புத்தகம் இருக்குது, இதுதான் இந்தியாவுக்கு பொதுவானதுன்னு சொல்லி அவங்க மண்டையை கழுவி, பிரிட்டிஷ்காரங்க மண்டையை கழுவி அவங்க வந்து அதை சட்டமாக்கிட்டு அதுக்குள்ள வர்ணாசிரமத்தை அவர்களை திரித்து கொண்டு விட்டார்கள். அதன் பிறகு அந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அது சைவம் வைணவம் உள்ளிட்டு இங்குள்ள பல்வேறு வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து கூட பிராமணியம் என்ற ஒன்றையும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த எல்லா வழிபாட்டு முறைகளுக்கும் பிராமணியம் தான் தலைமை என்று சொல்லிக்கொண்டு அதற்கு இந்து மதம் என்று இந்து மதத்தை பிராமணியம் வந்து பிராமணர்கள் வந்து கைப்பற்றி கொண்டாங்க. இதுதான் வந்து சுருக்கமான வரலாறு. அப்போ இங்கே வந்து இந்து என்கிற சொல் வந்து மதமாக முதல் இந்து என்கிற சிந்து நதிக்கு தெற்கே உள்ள மக்களை குறிக்கக்கூடிய சொல்லை ஒரு மதமாக கட்டமைத்து அதற்கு நாங்கள் தான் தலைமை என்று பிராமணர்கள் கட்டமைத்துக் கொண்டதுதான் இப்பொழுது இந்து மதம். அப்போ இங்க இருக்கக்கூடியங்க என்ன எதிர்க்கணும்னா இந்த இந்து மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிராமணியத்தை தான் நீங்க எதிர்க்கணும், அதைத்தானே கண்டிக்கணும். அதைத்தான் வந்து என்ன பண்ணாருன்னா இப்போ ஈவே ராமசாமி அவர்கள் வந்து கடைசியில் பார்ப்பன எதிர்ப்புன்னு கொண்டு போனார். இப்போ நீங்க இந்த பார்ப்பனம்னா வைணவனுக்கும் அந்த பார்ப்பனன் என்று சொல்லி பொருந்துமான்னு கேள்வி வருது இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் வைணவர்கள் சொல்றது இல்லை. ஆனால் சைவத்துக்காரங்களை தான் அதிகமாக வந்து பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லி பார்ப்பனர்கள் சொல்லி திட்டுறாங்க. அப்போ வைணவத்தை ஏன் திட்டுறது இல்லைன்னா வைணவர்கள் வந்து பெரும்பாலும் தெலுங்கு மக்களாக இருக்காங்க.
இது நான் சொல்லலைங்க. இது வந்து என்னன்னா, மறைமலை அடிகளே ஒரு முறை வந்து இது பெரியாரிய அவர்களோடு வந்து ஒரு வாக்குவாதம் நடக்கும்போது அவர் சொல்றார், சைவ மக்களை ஒடுக்குவதற்காகவே வைணவர்கள் வந்து தெலுங்கர்கள் வந்து வைணவத்தை எடுத்துக்கொண்டு அதற்குள்ள இருந்துட்டு சைவத்தை ஒடுக்குகிறார்கள் பேசுறாரு. மறைமலை அடிகள் பேசியிருக்காரு. அப்போ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, அப்போ வந்து வைணவத்துக்குள் இருக்கிற காரணத்தினாலையும், நான் ஒரு வைணவ ஆச்சார குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஈவே ராமசாமி அவர்கள் சொன்ன காரணத்தினாலையும், அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வைணவத்தின் பக்கம் நின்று கொண்டு சைவத்தை அடிப்பது அப்படிங்கிறது வந்து இந்த பெரியாரிய இயக்கங்களுடைய ஒரு நுட்பமான அரசியலாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க அப்படி பார்க்கும்போது வந்து பார்ப்பான்னு சொல்றதை அவங்க யாரை சொல்றாங்கன்னா, சைவத்துக்காரங்க தான் சொல்றாங்க. இப்ப சைவ பிராமணர்களை தான் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மொழியில. அப்ப நீங்க வந்து வைணவ பார்ப்பான் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ இந்த நுட்பமான அரசியலும் இருக்கு. இன்னைக்கு அப்படியே நீங்க கூட்டி பாருங்க, இன்று ஜீயர் சுவாமிகளுக்கும் வைணவரான ஜீயர் சுவாமிகளுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னர் எடுக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை, அதே போல தீட்சிதர்களுக்கு எடுக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை. தீட்சிதர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமூகத்தினுடைய மரபை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் மொழி இப்ப தமிழ் பேசினா கூட அவருடைய முறை வந்து வடவேத பிராமண இதைத்தான் பின்பற்றதாக இருக்கிறது, மனுஸ்மிருதியைத்தான் பின்பற்றக்கூடியவர்களா இருக்காங்க. அப்போ மனுஸ்மிருதியை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தா அவர்களை வந்து பிராமணர்களாகவும், தமிழ் நீங்க வந்து பூசாரிகளை அல்லது தமிழ் பிராமணர்களை பார்ப்பான்கள் என்றும் வந்து வசைபாடுவது அப்படிங்கிற இந்த நுட்பமான அரசியலை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. ஒருவேளை எனக்கு வந்து இவர்கள் வைணவர்களையும் நாங்கள் அப்படிலாம் எதிர்த்திருக்கிறோம், வைணவ கோயிலை தான் நாங்கள் வந்து வைணவர்களை வந்து மிக அதிகமாக எதிர்த்திருக்கிறோம் அப்படி யாராவது சான்று கொடுத்தாங்கன்னா நம்ம அதையும் பார்த்துக்கலாம். ஆனால் அதிகமாக என் சிற்றறிவு கட்டியபடி வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பார்ப்பான் என்று சொல்வது சைவ பிராமணர்களையும் சைவ அந்தணர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பூசாரிகளை தான் சொல்றாங்க அப்படின்ற பார்வையில் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்த்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ இஸ்லாமிய அவர்கள் வந்து கேள்வி கேட்கறது இல்லை அப்படின்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய இன்னொரு அஜெண்டாவையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அவர்களுக்கு வந்து சிவில் கோடுங்கிறது ஒரே காமன் சிவில் கோடு என்று சொல்றாங்க. இப்போ நீங்க இந்து மதம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஜெயின மதத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பௌத்த மதம், இந்த திருமாவளவன் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள்லாம் பௌத்தம் தான் நமக்கு வந்து அம்பேத்கர் சொல்லிட்டாரு, நாங்கள் பௌத்தர்கள் சொல்றாங்க. ஆனால் அந்த பௌத்த மதமும் இந்து சட்டத்துக்குள்ள தான் வருது இல்லைங்களா? அப்ப நீங்க வந்து ஒரு பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருமணமோ அல்லது மனமுறிவுக்கு போனார்னா எந்த அடிப்படையில் நீதிமன்றம் அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்குது? இந்து சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் கொடுக்குது. ஜெயினர்களுக்கு இந்து சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் கொடுக்குது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு அப்படி இல்லை. அப்ப நீங்க வந்து அவர்களையும் இந்த இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சியினுடைய குறிக்கோளா இருக்கு. இதை எதிர்க்கணும் நீங்க. இதை அந்த அவருக்கு கேட்கும்போது திருப்பி கேட்கும்போது நீங்கள் வந்து இதையே நீங்க அவருடைய வழக்கத்தை கொண்டு வரீங்க. அப்ப இருக்கிற எங்களையும் வந்து பௌத்தர்கள் கேட்கணும், ஜெயினர்கள் கேட்கணும், சைவர்கள் கேட்கணும், வைணவர்கள் கேட்கணும், எங்களுக்கு இந்த விதிமுறைகளை மாற்றம் கேட்கணும். இதுதானே வந்து இவங்க இந்த அறநிலைத்துறை செய்ய வேண்டியது. அப்ப பாரதிய ஜனதா கட்சி அப்படி கேட்குதுன்னா அதற்கு இவங்க என்ன சொல்றாங்க? வெளிநாட்டு மதம்ன்றாங்க. அது பதிலாது புரியுங்களா நீங்க கேட்கறது? இவங்க சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வந்து கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை கேட்காத நீங்கள் இந்து மதத்தை மட்டும் ஏன் கேட்கிறீங்கன்னா, இவங்க உண்மையிலேயே பகுத்தறிவாதியாக இருந்தால், உண்மையிலேயே நீங்க மதங்களுக்கு இடையே இப்படி வந்து ஒரு இந்துத்துவத்தை நீங்க திணிக்காதீங்க என்று சொல்வதை உண்மையிலேயே சொன்னாங்கன்னா, அவங்க சொல்றது நீ ஒண்ணு பண்ணு, எல்லா வைணவத்தையும் சைவத்தையும் பௌத்தத்தையும் ஜெயினத்தையும் வந்து இந்த இந்து மத பிரிவு சட்டத்துக்குள்ள வந்து இல்லாம தனித்தனியா பண்ணிருன்னு சொல்லணுமா? அது செய்ய முடியாதவர்களால், இவர்களால் பெரியாரிய திராவிட இந்த பகுத்தறிவு இவர்களால் வந்து ஒருபோதும் பிராமணர்களை எதிர்த்து எதையுமே செய்ய முடியாது. எதிர்ப்பது போல நீங்கள் பாசாங்கு செய்வார்கள், ஆனால் அவர்களுக்கு தான் நீங்க வந்து வணங்கி நிற்பார்கள். இதுதான் இந்த இதுலயே தான் நடக்குது. இந்த அறிக்கை அதுதான். அறிக்கையை அவசரப்பட்டு இந்த மாதிரி நிகழ்வு நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை விடுத்து நாங்கள் உள்ளே அனுமதிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து அப்படி நிகழ்வே நடக்கலன்னு சொல்லிட்டாரு. சோ இது இரண்டு வெவ்வேறாக இருந்தாலும் ஏதோ நடந்திருக்கிறது, அது இதுதான் என்பதாக நம்மை ஊகிக்க வைக்கிறது. நுட்பமான வேறுபாட்ட ஆழமான கேள்விகளோட வேறொரு பார்வையில எடுத்து முன் வச்சிருக்கிறீங்க. இளையராஜாவுக்கு நடந்த சம்பவம் பல்வேறு வரலாற்று செய்திகளோடு விரிவாக விளக்கியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.